ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் துர்காஸ் வாயேஜ். இன்னைக்கு என் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதுக்காக தனியாக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ அடுப்பில் நான் ஒரு மண் சட்டி வச்சுட்டு சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு 20 கவுண்ட் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துட்டு அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா கிளாஸ் கலரில் மாறினதுக்கு அப்புறமா நான் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்குங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கும் போது வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 1 கேஜி சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சிக்கனை நம்ம செஞ்சிருந்த பேஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் உள்ள வாட்டரெல்லாம் செப்பரேட் ஆகி வரத்துக்காக ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கனில் உள்ள தண்ணிலாம் நல்லா வடிஞ்சிருக்கும். வடிஞ்சதுக்கப்புறமா திரும்பி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. தென் நான் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மசாலாலாம் சிக்கன் மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சு சிக்கன் நல்லா வேகிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. சிக்கனும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போது இந்த சிக்கன் குழம்போட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாமா? அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா பேஸ்ட்டாக நேவாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இஃப் நீடட். அப்புறம் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதையும் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2 மினிட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாம் வந்து அதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சப்பாத்தி கூடயோ இல்லை சூடான சாதத்து கூடயோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் எப்படா அம்மா சமைச்சு முடிப்பாங்க இல்லை ஒய்ஃப் சமைச்சு முடிப்பாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை, see you.